ஹாய் வெல்கம் டு கேர் ஃபுட் பேஸ்கெட் சேனல். திஸ் இஸ் கேபி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சப்ஜி, ஆலு சப்ஜி. இது எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஹேக்கான் இருக்கும், ஓல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது டான்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து எப்படிலாம் குக் பண்ணியிருக்கோன்ற ஐடியா உங்களுக்கும் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆலு சப்ஜி செய்கிறதுக்கு வந்து வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். இது ரொம்ப வந்து ஸ்பைஸியாகவும் இருக்காது. இந்த ஆலு சப்ஜி பார்த்திங்கன்னா இந்த பூரிக்கு ரொம்ப ஹாப்டான ஒரு சைட் டிஷ். இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னது கொஞ்சம் குயிக்காக பார்த்துலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 பெரிய அளவிலான பொட்டேட்டோ ஆல்ரெடி வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இப்படி வந்து நம்ம வந்து பீல் அவுட் பண்ணால் வர அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் பண்ணியாச்சு. இது வந்து 1 ஸ்பூன் சன்னா தால் அண்டு 3 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு பெரிய அளவிலான ஆனியன், கடுகு, அப்புறம் சால்ட்டு. இப்போ வந்து நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியனை வந்து நீளமாக கட் பண்ணிக்கணும், ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும். ஃபைன் சாப் பண்ண வேண்டாம், அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நம்மளால் ரொம்ப தின்னாக கட் பண்ணி விடுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனியன் பீல் அவுட் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் கலராக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்ம குயிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ். நம்ம ஆலு சப்ஜிலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சப்ஜிஸ்லாம் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஸ்பைசிலாம் இருக்காது. இப்போ ஆனியன் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம். பொட்டேட்டோ வந்து நம்ம குக்கர் இல்லைன்னா நார்மல் பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குக்கராக இருந்தால் ஒரு 2 விசில் வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணிட்டோம். இதை ஒரு மரக்கட்டும். இப்போ வந்து நம்ம க்ரீன் சில்லியும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் சப்ஜிஸ் இருக்குது. நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி சப்ஜி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ வந்து நம்ம ஆனியன் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் க்ரீன் சில்லியும் வந்து கலரும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது சீட்ஸோடு தான் சேர்க்குறோம், ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்பைசி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஜஸ்ட் ஆனியனோட நல்லா ஃபைனாக வந்து நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இது ஜஸ்ட் இப்படி போட்டு 2 தடவை சோட்டே பண்ணி அப்புறம் நம்ம வந்து ஆலு வந்து ஆட் பண்ணிவிடுவோம். பொட்டேட்டோ வந்து சேர்த்துருவோம். இது அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து குக் பண்ண போகிறதில்ல. ஸோ தட் நம்மளுக்கு ரொம்ப காரம் இருக்காது. இப்போ ஒரு குக்கிங் பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டும். சூடானதும் நம்ம வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து கடலை பருப்பு, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி சோட்டே பண்ணிக்கினா போதும். கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். 2 நிமிஷம் சோட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி கிளாஸியாக வந்து குக் ஆகணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நல்லா இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸ் அண்ட் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு அதை நல்லா ட்ரை ஆக்கிட்டு ஒரு பாக்ஸ் இல்லைன்னா கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 நிமிஷம் சொன்ன மாதிரி சோட்டே பண்ண போதும். கலரில் மாற வேண்டாம். பாருங்கள், அப்படியே க்ரீன் கலராகவே இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஆலு வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட்டு, மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பில் வந்து ஆஃப் அ கப் வந்து வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் எனஃப். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மள பூரிக்கு சூப்பரான ஆலு சப்ஜி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இது நம்ம இறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கொரியாண்டர் லீஃப் வந்து மேலே வந்து கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுடு சுடு நல்லா ப்ளஃபியான பூரியோடு சேர்த்து இது சர்வ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கிட்ஸ் இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட அந்தளவுக்கு பிடிக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்குறீங்க பூரியோட ஃபேவரெட் உங்களுக்கு தான் அப்படின்னா, இந்த ரெசிபி உங்களுடைய ஃபேவரெட் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ராக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை.